வணக்கம். வெல்கம் டு பானுமதி ஊர் கிச்சன். நீங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி, அதாவது ஃபுல் அயன் இருக்கிற ஒரு இதை வந்து எல்லா சமையலும் யூஸ் பண்ணுவோம். கருவேப்பிலை இதை வச்சு ஒரு தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். ஈஸி தான் இது வந்து, ஆனால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் கொஞ்சம் எல்லாத்தையுமே பச்சையாகவே நம்ம இது வந்து அரைச்சி 3 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா கழுவி இது பண்ணி தண்ணி இல்லாத மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது 3 கைப்பிடி கருவேப்பிலை. அதுக்கப்புறமா ஒரு இவ்வளோ புளி, ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி, இதெல்லாம் நம்ம பச்சையாகவே போட்டுக்கணும். மிளகு வந்து ஒரு நல்ல ஒரு கோபுரமாக 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காரமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த மிளகா வந்து ஒரு 7 மிளகா போட்டிருக்கோம். இதோட உப்பையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட அதையும் கூட விட்டுக்கலாம். கடுகு, வெடிக்கட்டும். நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுந்து ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். அது துவையல் செஞ்சுட்டு நம்ம சாதத்துக்கு செய்யும் போதும், இல்லை நம்ம இது இட்லி தோசைக்கு அது தொட்டு சாப்பிடும் போதும் உளுத்தம்பருப்பு வாய்க்கு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கிட்டு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு ஜீரகம் வந்து உடனே போட்டக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா செவந்ததுன்னு அப்புறம் ஜீரகம் போட்டாக்க போதும். ஜீரகம் வந்து சீக்கிரமாகவே வெடிக்க ஆரம்பிச்சிடும் போட்ட உடனே. அதுக்கு வந்து அனல் கம்மி போடும். இது உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு. இப்போது ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாமே கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போது நம்ம அரைச்சதை இது நல்லா ஒரு கொஞ்ச நேரம் எல்லாமே போட்டாச்சு. உப்பு போட்டுமே அரைச்சாச்சு. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த தொக்கை வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெயில் கொதித்து எண்ணெயெல்லாம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு, கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது கருவேப்பிலை தொக்கு ரெடி. இதை வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை தொக்கு ரெடி. இது வந்து ஆக்சுவலாக ஹீமோக்ளோபின் வந்து கம்மி இருக்கிறவங்க பர்சன்டேஜ் லேடிஸ்க்குன்னா 12க்கு மேலே இருக்கணும், ஜென்ஸுக்குனாக்கா 15-16 வரைக்கும் கூட இருக்கலாம். லேடிஸ்க்கு பொதுவாக அந்த மோனோபாஸ் பீரியடில் ரொம்பவே குறைஞ்சிடுது. அது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சாப்பாட்டில் நம்ம வேறு என்ன வேணால் குழம்பெல்லாம் செஞ்சால் கூட இதை நம்ம ஒரு வாய் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சாப்பிட்லாம். டெய்லி கொஞ்சம் இதை வந்து சேர்த்துக்கணும் சாப்பாட்டில். அதே மாதிரி ரொம்பவே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க,
எல்லாருமே வந்து இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம் சாப்பாட்டில். நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். ஒரு 3 கைப்பிடி நல்ல பெரிய கைப்பிடி போட்டு கூட பாருங்கள் இவ்வளோ ஆயிருக்கு. ரெடி. கருவேப்பிலை தொக்கு ரெடி. நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ரெசிபியோட திரும்பவும் பார்க்கலாம். இது கீரை வகையை ஒன்று செஞ்சிட்ருக்கேன். அதில் வந்து இப்போ கருவேப்பிலையும் செஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல ஒரு கீரை இல்லை நல்ல ஹெல்த்தியான காய்கறி வச்சு நம்ம ஒரு நல்ல ரெசிபி பார்க்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குற வரைக்கும் பை. தேங்க்யூ.